ஒரே சீனா கொள்கை குறித்த பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் நிலைப்பாட்டிற்கு சீனா தனது பாராட்டை தெரிவித்துள்ளது. தைவான் பிரச்சினை குறித்த மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கருத்துகளையும் ஒரே சீனா கொள்கை மீதான அவரது உறுதியான நிலைப்பாட்டையும் பாராட்டுவதாக சீனா குறிப்பிட்டுள்ளது. சீனா மீண்டும் ஒன்றிணைவதை எதுவும் தடுக்காது என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சு எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது. ஒரே சீனா கொள்கை மீதான சர்வதேச சமூகத்தின் உறுதிப்பாட்டை அசைக்க முடியாது என்றும் அது தெரிவித்துள்ளது. தைவான் குறித்த அன்வாரின் கருத்துகளுக்கு பதிலளித்த சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான், ஒரே சீனா கொள்கையை நிலைநிறுத்துவது மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் சரியானவற்றின் பக்கம் நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். உலகில் ஒரே ஒரு சீனா தான் உள்ளது, மேலும் தைவான் சீனாவின் பிராந்தியத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று லின் தெரிவித்தார். மேலும் சீனாவின் மறு ஒன்றிணைப்பு என்பது தடுக்க முடியாத ஒரு வரலாற்று போக்கு என்றும் அவர் தெரிவித்ததாக ஷின்ஹுவா செய்தி வெளியிட்டுள்ளது. அன்வார் அண்மையில் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் தைவானை சீனாவின் ஒரு பகுதியாகவே கருதுவதாக தெரிவித்தார். இது ஒரே சீனா, இதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஜொகூர் இஸ்கண்டார் புத்ரியில் தேசிய கொடி மற்றும் ஜொகூர் மாநில கொடிகளை தலைகீழாக காட்சிப்படுத்திய ஒரு நிறுவனம் தொடர்பான இரண்டாவது சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் செல்லுபடியாகும் வணிக உரிமம் இல்லாமல் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தெற்கு தொழில்துறை மற்றும் தளவாட குழுமங்கள் தொழில் பூங்காவில் அமைந்துள்ள அந்த வளாகத்தை அதன் செயல்பாடுகளை நிறுத்தி மூடுமாறு உத்தரவிட்டதாக இஸ்கண்டார் புத்ரி நகர சபையான எம்பிஐபி தெரிவித்துள்ளது. எம்பிஐபியின் உரிம தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் அந்த வளாகம் அதன் செயல்பாடுகளை நிறுத்தி மூடுமாறு உத்தரவிடப்பட்டதாக தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. எம்பிஐபி உரிமம் இல்லாமல் விளம்பர பலகையை காட்சிப்படுத்தியதற்காக அந்த நிறுவனத்திற்கு நகர சபை அபராத அறிவிப்பையும் வழங்கியுள்ளது. அந்த வளாகத்தில் தலைகீழாக கொடிகள் வைக்கப்பட்டிருந்தது குறித்து கோத்தா இஸ்கண்டார் சட்டமன்ற உறுப்பினர் பண்டாக் அகமட் இந்த விஷயத்தை எழுப்பியதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரசபை அதன் உரிமையாளருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு கொடிகளை உடனடியாக அகற்றி சரியாக காட்சிப்படுத்தவும் உத்தரவிட்டது. பண்டாக் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது 2 மலேசியர்கள் மற்றும் 12 வெளிநாட்டினர் உட்பட 14 தொழிலாளர்கள் அந்த வளாகத்தில் இருந்ததாக எம்பிஐபி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களின் பணி அனுமதி நிலையை சரிபார்ப்பதற்காக இஸ்கண்டார் புத்ரி காவல் தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மாநிலத்தில் 2 நாட்களில் மலேசிய மற்றும் ஜொகூர் கொடிகள் தலைகீழாக காட்சிப்படுத்தப்பட்ட இரண்டாவது சம்பவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று கூலாயில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் கொடிகள் தலைகீழாக காட்சிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 34 வயது நேபாள் நாட்டு பாதுகாப்பு ஊழியர் ஒருவரையும் 48 வயது பெண் ஒருவரையும் காவல்துறை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்றதால் மட்டுமே கூட்டணி தனது வெற்றியில் திருப்தி அடைந்துவிடக் கூடாது என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். இந்த வெற்றிகள் பொது தேர்தலில் இதே போன்ற முடிவுகளை தரும் என்று சொல்ல முடியாது என்று அவர் கூறினார். வாக்காளர்கள் தங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று அரசியல் கட்சிகள் இனி கருத முடியாது என்பதே புதிய யதார்த்தம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வேட்பாளர்கள் அரசாங்கத்தின் செயல்பாடு, உள்ளூர் பிரச்சனைகள், பொருளாதார நிலைமைகள் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு தீர்வு காணும் அரசியல் கட்சிகளின் திறன் ஆகியவற்றை பொறுத்து அவர்கள் ஒரு பொது தேர்தலுக்கும் மாநில தேர்தலுக்கும் அல்லது ஒரு இடைத்தேர்தலுக்கும் இடையே வெவ்வேறு தேர்வுகளை செய்ய முடியும் என்று அவர் நேற்று மாலை ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலானுக்கு பிறகு மலேசிய அரசியலில் ஒரு புதிய பரிமாணம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பரிசான் நேஷனல் கருத்தரங்கில் தெரிவித்தார். அம்னோ கட்சியின் தலைவராகவும் இருக்கும் ஜாகிர் இந்த மாற்றம் இளம் தலைமுறையினரிடையே மிகவும் தெளிவாக தெரிகிறது என்று கூறினார். முன்பு இளைஞர்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போது பல வாக்குச்சாவடிகளில் இளம் வாக்காளர்கள் பரிசான் நேஷனலுக்கு திரும்பி இருப்பதை நாங்கள் காண்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் இளைஞர்களின் வாக்குகள் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் ஒரு நிலையான வைப்பு தொகையாக இருக்கும் என்பது இனி உறுதியாக இல்லை. அதனால்தான் நமது போராட்டத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ளுமாறு இளைய தலைமுறையினரிடம் நாம் வெறுமனே கேட்க முடியாது.
நாம் உருவாக்க விரும்பும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு காரணத்தை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஜாகிர் தெரிவித்தார். மலாய் வாக்காளர்களுக்கும் இது பொருந்தும் என்று அவர் கூறினார். அவர்கள் முழுமையாக அம்னோ அல்லது பரிசான் நேஷனலுக்கு திரும்பி விட்டார்கள் என்று நான் அவசரப்பட்டு சொல்ல விரும்பவில்லை. ஒருவேளை அவர்கள் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நாம் தோல்வியுற்றால், அலட்சியமாக இருந்தால் அல்லது எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அந்த நம்பிக்கை திரும்ப பெறப்படலாம் என்று அவர் கூறினார். சீனா மற்றும் இந்திய வாக்காளர்களுக்கும் இதையே கூறலாம் என்று தெரிவித்த அவர், அவர்கள் பக்காத்தான் ஹராப்பானை கைவிட்டுவிட்டு பெருமளவில் கூட்டணிக்கு திரும்பிவிட்டார்கள் என்று மிக விரைவாக கருதிவிட வேண்டாம் என்று பரிசானை அவர் எச்சரித்தார். எனவே ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் பெற்ற வெற்றிகளுக்கு பிறகு பரிசான் நேஷனலின் பணி அந்த உத்வேகத்தை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்வதும் ஆகும் என்று அவர் கூறினார். இது பெரிய போட்டி வரும்போது கூட்டணி தனது கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்வதை தவிர்க்க உதவும் என்று அவர் தெரிவித்தார். கிளந்தான் சுகாதாரத்துறை நேற்று 9 வளாகங்களில் மேற்கொண்ட சோதனையை தொடர்ந்து பதிவு செய்யப்படாத எடை குறைப்பு மருந்துகள் உட்பட 5584 பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. இவற்றின் மதிப்பு சுமார் 60,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து மருந்தக அமலாக்க பிரிவு மற்றும் காவல்துறை இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் கசுவாடி ஹுஷின் தெரிவித்தார். நேற்று ஆய்வு செய்யப்பட்ட 9 வளாகங்களில் 7 வளாகங்களில் பதிவு செய்யப்படாத எடை குறைப்பு மருந்துகள் உட்பட 5584 பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. கைபேசிகள் மற்றும் கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் நேற்று பெங்காலான் சபாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். பட்டியலிடப்பட்ட விஷங்களை கொண்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் மற்றும் 1952 ஆண்டின் மருந்து விற்பனை சட்டம் மற்றும் 1952 ஆண்டின் விஷங்கள் சட்டத்தின் விதிகளை மீறும் பதிவு செய்யப்படாத எடை குறைப்பு மருந்துகளின் விற்பனையை இந்த அமலாக்க நடவடிக்கை குறிவைத்ததாக அவர் கூறினார். வளாகங்களின் உரிமையாளர்களை கண்டறிதல் மற்றும் பொருட்களின் மூலத்தை கண்டறிதல் உள்ளிட்ட மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். சட்டவிரோத சுகாதார பொருட்களின் விற்பனை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் மருந்தக அமலாக்க பிரிவின் முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்நடவடிக்கை என்று கசுவாடி தெரிவித்தார். லாட்டரி கடை உதவியாளர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் 59 வயது ஹைலிங் ஓட்டுநர் ஆகஸ்ட் 25 வரை 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் பெட்ரோல் என சந்தேகிக்கப்படும் திரவம் அடங்கிய பாட்டில், ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு ஹெல்மெட் மற்றும் ஒரு சட்டை உள்ளிட்ட பல பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாக கூறினார். ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது வழிகளை பயன்படுத்தி தானாக முன்வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக 62 வயதான பெண்ணிடமிருந்து சந்தேக நபர் பெற்ற லாட்டரி எண்களில் ஏற்பட்ட அதிருப்தியால் இச்சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஃபாடில் குறிப்பிட்டார். மேலும் சந்தேக நபரும் அந்த பெண்ணும் நெருங்கிய பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தனர் என்றும் அவர் கூறினார். பெட்ரோல் என நம்பப்படும் திரவத்தால் லாட்டரி கடைக்கு வெளியே பாதிக்கப்பட்ட பெண் மீது அந்த நபர் தீ வைத்ததில் அவரது உடலில் சுமார் 50 விழுக்காடு தீக்காயங்கள் ஏற்பட்டன. மேல் அதிக சிகிச்சைக்காக அவர் செயற்கை கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29 பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.